வணக்கம். இன்றைக்கி ஹேமா சமையலறையில் தண்டுக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கட்டு சிவப்பு தண்டுக்கீரை, இதை இப்போ பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாடலை அடுப்பில் வச்சுருக்கேன். நான் அதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, இது நல்லா செவக்கட்டும். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு, உளுந்து நல்லா செவந்துருச்சு. இப்போ நான் ஒரு 4 பச்சை மிளகாயும் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு வெங்காயம் ஒரு 50-60% வதங்கினா போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப சவுக்கு வதக்க வேண்டாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுள்ள தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அடுத்தது நான் இங்கே ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் இதை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டை கட் பண்ணியாச்சு, அதையும் போட்டுடலாம். போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா வணக்கிடலாம். அடுத்தது 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரையும் எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிடலாம். கால் டீஸ்பூன் வரமிளகாத்தூள் போடுறேன். இது கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக போடுறேன். நான் தேவைப்பட்டால் போடலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி வச்ச கீரையை போட்டுடலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு, அடுத்தது 1/4 டம்ளர் அளவு தண்ணி, ஒரு 2 நிமிஷம் நல்லா விடாமல் திருப்பி போட்டு கிண்டலாம். 2 நிமிஷம் கிண்டினா போதும், வெந்துடும் கீரை. ரெண்டு நிமிஷம் விடாமல் கிண்டதுனால கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காயை போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு தண்டுக்கீரை பொரியல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்டுக்கீரையை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கீரையை பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.